ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம கொரன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்த்து அரைக்கக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரைக்கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி முன்னாடியே பண்ணுறதுனால நமக்கு வடை தட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வடை கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி வடையை தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா ஷேப்பாக வந்துடும். இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எப்பயுமே வடை போட்டவுடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பணும். நம்ம உடனே திருப்பினோன்னா வடை உடஞ்சி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரியே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.